டிஸ்க்ளைமர்: இந்த கேமில் வரும் அனைத்து காசு பணமும் கேமில் மட்டுமே யூஸ் பண்ண முடியும். ஹை கைஸ், வெல்கம் டு அரி. ஸோ நம்ம நீங்கள் பார்க்க போகிற கேம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டீல் பிரெயின் ராட். கேம் வேறு பேரில் இருக்குது. ஸோ ஓகே, அதோட கான்செப்ட் தான். இந்த பேரை பொறுத்து நீங்கள் வந்து வாயில் வரமாட்டீங்க டக்குன்னு. நீங்கள் இந்த பேரை பார்த்து வந்து ப்ளே ஸ்டோரில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா அந்த கேம் வந்துடும். இது எப்படின்னா ஒரு பிரெயின் ராட்ஸ் இதெல்லாம் நல்லா இருந்துச்சுல்ல, டும் டும் சகுரு டுட்ராலாலி டுட்டா, இன்னும் ஒரு பேர் வேறு வரமாட்டேங்குது. அந்த மாதிரி பிரெயின் ராட்ஸுங்க இதெல்லாம். அந்த மாதிரி பிரெயின் ராட்ஸை வந்து பக்கத்தில் இருக்க ஆஃபீஸில் நிறைய பேர் வச்சுருப்பாங்க. அதை அவங்க க்ளோஸ் பண்ணுறதுக்குள்ளே தூக்கிட்டு ஓடியாந்துடணும். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே வரதை வச்சு நம்மள்ட்ட இருக்க காசு வச்சு வாங்கியாந்து நம்ம ஆஃபீஸில் வச்சுக்கணும். இதில் ரீபத்துன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, மேலே இருக்குது பார்த்தீங்களா. உனக்கு வந்து இவ்வளோ காசு அப்புறம் இதெல்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கி வச்ச கேரக்டர் எல்லாமே ரீபத் ஆகி போயிடும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து அடிக்கிற பவர் அதிகமாகிடும். ஏற்கனவே உங்கள்கிட்ட அடிக்கிற பவர் இருந்திருக்கும், பட் இருந்தாலும் இன்னும் அடிக்கிற பவர் வந்து அதிகமாகிடும். ஸோ நானும் வந்து வெறித்தனமாக அந்த கேம் வந்து ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் வந்து 2வது ரீபத் வந்து போட்டுட்டேன். ஸோ ஃபஸ்ட்டில் ஆரம்பத்தில் ஒன்று கொடுப்பாங்கல்ல, அதை விட ஃபஸ்ட்டு இதை வந்து பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பக்கத்தில் அந்த ஆஃபீஸில் வந்து தூக்கி இங்கே வச்சிட்டேன். சூப்பராக நம்ம ஆஃபீஸில் நிறைய காசு கிடைக்கும் போது அது மறந்துட்டாங்க ஒன்று சொல்கிறதுக்கு. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிரெயின் ராட்ஸை வந்து கொண்டு வந்து வைக்க வந்து உங்கள் ஆஃபீஸில் காசு ஒரு இடத்துல வந்து அப்படியே சேவ் ஆகி இருக்கும். அதை போய் நீங்கள் வந்து அந்த பிரெயின் ராட் பக்கத்தில் போய் நின்னீங்கன்னா அந்த பச்சை கலரில் இருக்கிறதுல உங்களுக்கு எல்லாமே வந்து வந்துடும். காசெல்லாம் அதுகிட்ட இருக்க காசெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இப்போ பவராக இருக்கிறதுக்கு வந்துன்னா ஒரு இது வந்து மாறும். எப்படின்னு கேட்டிங்கன்னா 200 செகண்ட்ஸ்க்கு வந்து இதுக்கு வந்து 40,000 சம்பாதிச்சிடும், 1,00,000 சம்பாதிச்சிடும் அப்படின்னு வந்து ஒரு செகண்ட், அந்த செகண்ட் கணக்கில் வந்து உங்களுக்கு மணி ஏறிக்கிட்டே இருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் பத்து போட்டிங்கன்னா வந்து செம்ம ரீபத்து வச்சு வந்து இப்போ வந்து இந்த சேனலி பண்ணலையா, அது பேரை தான் நினைக்கிறேன். அதை வந்து வாங்கிட்டேன். ஸோ தப்பாக சொல்லி தானே மனுஷங்க. அதுக்கப்புறம் வந்து கேபிச்சினோ அது வந்து போயிட்டு இருந்துச்சு, அதையும் வந்து பிடிச்சி வாங்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து ஆஃபீஸை லாக் பண்ணிட்டு வந்துடலாம். தூக்கிட்டு போட்டிடுவாங்க. இவங்கெல்லாம் வந்து பொல்லாதவங்க, ரொம்ப மோசமானவங்க. இவங்கள்ட்ட நம்ம பிரெயின் ராட்ஸ் எல்லாம் ரொம்ப சேஃப்டியாக பார்த்துக்கலாம். அவங்களே திறந்து வச்சுருக்காங்க, நம்ம தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் பாட்டு வந்து இது பண்ணி விட்டு போயிருக்காங்க. நானும் நிறைய தூக்கிட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து காசு கொடுத்து கொஞ்சம் வந்து வாங்கிக்கலாம். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு காசு நிறைய இன்க்ரீஸ் ஆகும். அதை வச்சு இன்னும் நிறைய இது வந்து ஐயோ அது பேர் என்ன, சாப்பிட்டா ஐயோ மறந்துருச்சுங்க. பேர் என்னது, ஐயோ வெயிட் பண்ணுங்க ஞாபகம் வந்துருச்சுங்க, பிரெயின் ராட்டு. ஸோ பிரெயின் ராட்டு தான் வந்துன்னா அதோட பேர். ஸோ வந்து இப்போ நம்ம வந்து திருப்பி வந்து எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கேன், அது வந்து அடுத்த அப்கிரேட் ரீபத் வந்து போட்டுட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ரீபத்தில் நமக்கு வந்து இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம வந்து எனிமி அடிச்சிக்க முடியும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு ட்ராப் செட் பண்ணிக்கலாம், வர எனிமி வந்து அடிச்சு வெள்ளத்துக்கு போகிற மாதிரி. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கை ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா ஸ்பீடாக ஓடுவான், ஹைட்டாக ஜம்ப் பண்ணுவான். அப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த வெளில இருக்கவங்கலாம் வந்து நம்ம ப்ராம்ப்டை திருட வரப்போ திருடிட்டு ஓட்டாங்க அப்படின்னா அவங்களை துரத்தி போய் அடிக்கலாம். இல்லை திருட வராங்கனாலும் அடிக்கலாம். அவங்க சும்மா போயிட்டு இருந்தால் கூட போட்டு அவங்க அடிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ அதனால் வந்து டக்கு நான் வந்து நிறைய எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொற்கடை இன்னும் பேர் ஐயோ மறந்துருச்சுங்க. ஸோ அது வந்து வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் எவன்டாடே வாங்கடா உங்களை தாண்டா தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேஃபீச்சினோ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தப்பாக சொல்லியிருந்தா கோச்சுக்காதீங்க, 2வது கேஃபீச்சினோன்னு நினைக்கிறேன், அதையும் வந்து வாங்கி வச்சிட்டேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமை பிடிச்சிருந்தா மட்டும் டவுன்லோட் பண்ணி விளையாடுங்க. பிசியில் இந்த கேம் இருக்குன்னு கேள்விப்பட்டேன், அதை வச்சு தான் டவுன்லோட் பண்ணேன். தேடி பார்த்தேன், ப்ளே ஸ்டோரில் இருந்துச்சு, அதனால் டவுன்லோட் பண்ணேன். ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கான தட்டி விட்டு லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு வீடியோவும் கேமும் இருக்குன்னு சொல்லுங்கள். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே கைஸ், பை டாட்டா, see you. பிடிச்சிருந்தா மட்டும் டவுன்லோட் பண்ணி விளையாடுங்க. பை கைஸ், டாட்டா, see you கைஸ்.